Hi friends, welcome back to Bubbly Samayal. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் பப்ளி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னீர் டிக்கா. ஓவன் யூஸ் பண்ணாமல் வெறும் கிரில் பேன் யூஸ் பண்ணி எப்படி வீட்டிலையே செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம பன்னீர் டிக்காவுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கெட்டியான ஒரு கப் தயிர் எடுத்துக்கணும். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. இதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கஸ்தூரி மேத்திங்கிறது என்னென்னா காஞ்ச வெந்தயத்தோட இலை தான். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு கொஞ்சம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், அப்புறம் ஆனியன் இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறோம். கேப்சிகமையும் ஆனியனையும் இந்த மாதிரி ஷேப்பாக க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே இப்போ இந்த மசாலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பன்னீர், கேப்சிகம் அண்ட் ஆனியனில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மினிமம் அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவராவது ஊறினா தான் இந்த மசாலாலாம் இதில் இறங்கி நம்மளுக்கு பன்னீர் டிக்கா சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ கரெக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம பன்னீரோட பேஸ்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிக் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு கேப்சிகமை இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கு மேலே நான் பன்னீர் வைக்கிறேன். இதுக்கு மேலே நான் எகைன் ஒரு ஆனியனை வைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு கேப்சிகம். நீங்கள் இந்த ஆர்டரில் தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் ஆனியன், அதுக்கு மேலே மறுபடியும் நான் பன்னீர், மேலே ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், மறுபடியும் ஒரு கேப்சிகம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்லேயும் நான் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ரெண்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கிரில் பேனில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கிரில் பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் தோசை தவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். கிரில் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸை சிம் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் ஸ்டிக்கை இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் இது அப்படியே வேகணும். அதுக்கப்புறம் எகைன் இதை திருப்பி அந்த பக்கம் வச்சு விடணும். இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் திருப்பி வச்சுட்டே இருக்கணும். ஒரு 1 மினிட் ஒன்ஸ் மாற்றி வைக்கணும். கேஸை சிம்மில் தான் வச்சுருக்கணும், நீங்கள் ஹையில் வைக்கக்கூடாது, கரிஞ்சிரும். இதே போல் ஒவ்வொரு டைமும் நம்ம திருப்பி எடுத்து வைக்கணும். பாருங்கள், நம்ம ருசியான பன்னீர் டிக்கா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பன்னீர் டிக்காவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம மேரினேட் பண்ண அந்த டைமும் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ருசியான பன்னீர் டிக்கா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.